ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2 எக்ஸாமோட ரிசல்ட் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி அவங்க டிசம்பர் மாதம் சொல்லியிருந்தாங்க ரிலீஸ் ஆகும் சொல்லிட்டு அதே மாதிரி டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் நடத்துனதுலேருந்து 57 ஒர்க்கிங் டேஸில் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது இதுதான். அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு எதிர்பார்க்கறது வந்து ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் விடுங்க, எக்ஸாம் வைங்க, ரிசல்ட்டை வந்து சீக்கிரம் விடுங்க, டிலே பண்ண வேணாம். அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோட ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 2 எக்ஸாமோட ரிசல்ட்டும் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லா வருடங்களும் ப்ராப்பரா நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் அண்ட் ரிசல்ட் வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்ணாங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்க சீக்கிரமா ஒரு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதே சமயம் கட் ஆஃப்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்ல வர முடியலனா கூட அடுத்த எக்ஸாம் நோக்கி அவங்க டிமோட்டிவ் ஆகாம பயணிப்பதற்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் மாதிரி எல்லா வருடமும் ப்ராப்பரா நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் அதுக்கப்புறம் ரிசல்ட்டும் குயிக்கா ரிலீஸ் பண்ணணும். இதுதான் எல்லாரும் எதிர்பார்க்கறது. ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 2A எக்ஸாமோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. குரூப் 2Aக்கு தனி, குரூப் 2க்கு தனி. குரூப் 2A பொறுத்தவரையும் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3 இருக்குது. லிஸ்ட் 1 பொறுத்தவரையும் எல்லா போஸ்ட்டுக்கும் செலக்ட் ஆன நம்பர் இருக்கும். லிஸ்ட் 2 பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் செலக்ட் ஆன நம்பர் இருக்கும். லிஸ்ட் 3 பொறுத்தவரையும் ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்க நம்பர் மட்டும் இருக்கும். சேம் குரூப் 2 பொறுத்தவரையும் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. லிஸ்ட் 1 பொறுத்தவரையும் எல்லா போஸ்ட்டுக்கும் செலக்ட் ஆனவங்க நம்பர் இருக்கும். லிஸ்ட் 2, லிஸ்ட் 3, லிஸ்ட் 4 வந்து ஒரு குறிப்பிட்ட போஸ்ட்டுக்கான செலக்ட் ஆனவங்க நம்பர் மட்டும் இருக்கும். யாருக்குமே வந்து எக்ஸாமோட மார்க் ரிலீஸ் பண்ணல, நம்பர் மட்டும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிடிஎஃப் செக் பண்ணி பாருங்க. அந்த பிடிஎஃப்ல எப்படி செக் பண்ணணும்னா, ஸோ செலக்ட் ஆனவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க உங்க நம்பர் இருக்குன்னு செக் பண்றதுக்கு சர்ச் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட ஆல் டிக்கெட் இருக்குல்ல, அதுல வந்து ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ண பின்னாடி நீங்க சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட நம்பர் அதுல இருந்தா ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ உங்க நம்பர் ஹைலைட் பண்ணி காமிக்கும் போது நீங்க வந்து மெயின்ஸுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? உங்க நம்பர் ஒருவேளை இல்லைன்னா நீங்க கட் ஆஃப் கூட வரல, நீங்க வந்து மெயின்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ குரூப் 2க்கும் தனியா பிடிஎஃப் இருக்கு, குரூப் 2ஏக்கு தனியா இருக்குது. ரெண்டுமே செக் பண்ணி பாருங்க. சில பேர் வந்து ரெண்டுமே பாஸ் பண்ணிருக்காங்க. குரூப் 2லயும் பாஸ் பண்ணிருக்காங்க, குரூப் 2ஏலையும் பாஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் வந்து குரூப் 2ஏ எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே செக் பண்ணி பாருங்க உங்க நம்பர் இருக்கான்ட்டு. ஸோ நான் இது எக்ஸாமுக்கு வந்து இதுல இருக்கிற நம்பரே செக் பண்ணி காமிக்கிறேன். 7187 சர்ச் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்க பாத்தீங்களா? ஸோ அந்த நம்பர் யாரோடதோ அவங்க வந்து குரூப் 2ஏல மெயின்ஸ்க்கு வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? அவங்க வந்து குரூப் 2ஏ மெயின்ஸ் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இது மாதிரி உங்க நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இந்த 2 பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணிக்கங்க, செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? பாஸ் பண்ணவங்களுக்கு வாழ்த்துக்கள். கட் ஆஃப் குள்ள வர முடியாதவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு டிமோட்டிவ் எடுத்துக்காதீங்க. இன்னும் 6 மாசத்துல வந்து உங்களுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து கண்டினியூஸா ப்ரிப்பேர் பண்ணுங்க. குரூப் 4ல போஸ்டிங் வாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ரிசல்ட் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எப்போன்னு தெரியணும். ஓகேங்களா? மெயின்ஸ் எப்போ நடக்கும் சொல்லியிருந்தாங்க, பிப்ரவரி மாதம் நடக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ பிப்ரவரி மாதம் தான் நடக்க போகுது. டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் முதல் டெஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். அது 2 பேருக்குமே காமன். குரூப் 2 பாஸ் பண்ணவங்களுக்கும் குரூப் 2ஏ பாஸ் பண்ணவங்களுக்கும் காமன். 2 பேரும் எழுத போறீங்க. அது என்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 2/2/2025 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி நடக்க போகுது. ஓகேங்களா? இது வந்து காமனான ஒரு எலிஜிபிள் டெஸ்ட். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து காமன். குரூப் 2 பாஸ் பண்ணாலும் சரி, குரூப் 2ஏ பாஸ் பண்ணாலும் சரி, இது எழுதணும். ஸோ இது காமனான ஒரு எக்ஸாம். இது வந்து எப்போ நடக்க போகுதுன்னா 2/2/2025 காலையில் நடக்க போகுது. ஃபார்னூன் நடக்க போகுது. சரி, நெக்ஸ்ட் வந்து மெயின்ஸ் எக்ஸாம். குரூப் 2ஏ அதில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதோட மெயின்ஸ் எக்ஸாம் பேப்பர் 2 வந்து 8ஆம் தேதி 2வது மாதம் 2025 நடக்க போகுது. நான் குரூப் 2ல பாஸ் பண்ணியிருக்கேன். அதோட பேப்பர் 2 வந்து 23/2/2025 நடக்க போகுது. ஓகேங்களா? இந்த டேட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கங்க. சில பேர் குரூப் 2ஏல பாஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் குரூப் 2ல பாஸ் பண்ணியிருப்பீங்க, சில பேர் வந்து குரூப் 2 அண்ட் 2ஏ ரெண்டுமே பாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த டேட்டை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நமக்கு வந்து 2 மாதம் கூட டைம் இல்லை. ஆல்ரெடி சில பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க, நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்திருக்கும், நான் பாஸ் பண்ணுவேன், நான் பாஸ் பண்ண மாட்டேன், டவுட்டாக இருந்திருப்பேன். அது வந்து ரிசல்ட் வந்த பின்னாடி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ ரிசல்ட் வந்தாச்சு. நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. இந்த 2 மாசம் வந்து கடினமா உங்க உழைப்பை கொடுங்க. கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். கண்டினியூஸா படிக்கும்போது கண்டிப்பா தேர்ச்சி பெற முடியும். ஓகேங்களா? பாஸ் பண்ணவங்க மெயின்ஸ் ரெடி ஆகுங்க. கட் ஆஃப் குள்ள வராதவங்க 6 மாசத்துல குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது. அதுக்கு ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ணா ஒரே ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பேஜ் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் எழுதுறதுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க ரிசல்ட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும். தேங்க்யூ.